Hello friends, இந்த வீடியோல நம்ம simple future tenseல எப்படி ஒரு நெகட்டிவான கேள்வி கேக்குறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி simple future tenseனா நான் சிம்பிளா சொல்றேன். எதிர்காலம், அதாவது எதிர்காலத்துல ஒரு செயல் நடக்கும் பாத்தீங்களா? அதை பற்றி பேசுறது தான் simple future tense. இந்த வீடியோல நம்ம ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதிட்டு எப்படி நம்ம நெகட்டிவா கேள்வி கேட்கலாம் அப்படினு பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். அவன் வரமாட்டான், அடுத்த வாரம் அவன் வரமாட்டான், அடுத்த மாசம் அவன் வரமாட்டான். வரமாட்டான் நம்ம இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றோம்? நெகட்டிவா சொல்றோம் பாத்தீங்களா? இதுதாங்க ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி கேள்வியா கேட்கலாம்? அதாவது இந்த நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம எப்படி கேள்வியா கேட்கலாம்? அவன் வரமாட்டானா? இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. நெகட்டிவாவும் இருக்கு, கேள்வியாவும் இருக்கு. இதை தான் நாம நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இங்கிலீஷ் பேசலாம்ல, எப்படி ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதுறது, எப்படி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதி பேசுறது, எப்படி ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸில் கேள்வி கேட்குறது, இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக தனித்தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். டெஃபினட்டாக சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் குறித்து உங்களுக்கு நல்லா தெரியுங்க, ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்துடும். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்க போகிறோம். அதை தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட போகிறோம். வீடியோ ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு டென்ஸ் கற்றுக்குறோம் அப்படின்னா நமக்கு முக்கியமாக என்ன அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு மட்டும்தான் நம்மளால் ஒரு சென்டென்ஸை எழுதவும் பேசவும் முடியும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம பேசுகிறோம் எழுதுகிறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இது தாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப் வில் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் நாட் இருக்கணும். ஏன் அப்படின்னா நாம் இந்த சென்டென்ஸை நாம் இப்போ எழுத போகிற சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். அதனால் ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்பு. இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லித்தரேன், நல்லா கவனிங்களேன். சப்ஜெக்ட் அப்படின்னா எல்லா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க, பரவாயில்ல நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், நேம், இதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதாங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப் வில். இந்த வில் இல்லாமல் உங்களால் ஒரு ஃபியூச்சர் டென்ஸை பேசவோ எழுதவோ முடியாது. இந்த வில் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்ப். இந்த ஆக்சிலரி வேர்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்க்கான ஒரு உயிரே சொல்லலாங்க. வில் இல்லாமல் டெஃபினட்டாக ஒரு ஃபியூச்சர் டென்ஸை நம்மளால் எழுத முடியாது. புரிஞ்சாங்க? இப்போ வில்லுக்கு அப்புறம் நம்ம நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், அதனால் நம்ம நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்புனா எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், என்ன எல்லாருக்குமே தெரியுங்க, நம்ம செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன், நடக்கிறது, ஓடுறது, சிரிக்கிறது, தூங்குறது, படிக்கிறது, விளையாடுறது, போகிறது, வர்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன். இதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸும் அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸும் நான் தமிழில் எழுதுகிறேன். இந்த 2 சென்டென்ஸ்க்கும் நம்ம 2 பேருமே சேர்ந்து சென்டென்ஸ் எழுதலாமா? எழுதி பேச ஆரம்பிக்குமா? இங்கே பாருங்கள், நம்ம பேசிக்கான 2 சென்டென்ஸ் தான் எழுதியிருக்கேன். அவன் வரமாட்டான், இது எப்படி நம்ம நெகட்டிவாக கேள்வியாக கேட்கலாம்? அவன் வரமாட்டானா? இது ரெண்டுமே ஃபியூச்சர் டென்ஸ்க்கான சென்டென்ஸ், வாக்கியம். இதை எப்படி எழுதலாம்னு பாருங்களேன். மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதலாம். இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இது தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா இந்த சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட்? அவன் தான் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஆக்சிலரி வேர்ப் வில் தெரியும், அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஃபார்ம் நாட் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? வேர்ப். இந்த சென்டென்ஸில் வேர்ப் என்னதுங்க? அவனுக்கு அப்புறம் வரமாட்டான், வர்றது தான் வேர்ப்.
இந்த வேர்ப் பார்த்தீங்கன்னா V1 ஃபார்மில் தான் இருக்கணும். அதாவது V1னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாக், தூங்குறதுக்கு ஸ்லீப், போகிறதுக்கு கோ, வர்றதுக்கு கம், விளையாடுறதுக்கு ப்ளே, இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய ஆக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அது நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம், அதாவது V1ல் இருக்கிற வேர்பை தான் நம்ம பேசுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வேர்ப், இந்த ப்ரெசன்ட் வேர்பை தான் நம்ம இங்கே எழுதணும். இப்போ வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில் கம். இதுவே பாஸ்ட் ஃபார்ம்னா கேம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா கம். புரியுதாங்க? ஜஸ்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட், வேர்ப் எல்லாம் தெரிஞ்சிருச்சா? சென்டென்ஸ் எழுதலாமா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன? இதில் அவன். அவனுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஹீ. அவ்வளோதாங்க, ஹீ. ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பாருங்கள், என்ன இருக்குது? சூப்பருங்க, வில். ஓகே, ஹீ வில், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நெகட்டிவ் ஃபார்ம் நாட் இருக்கா? நாட். ஹீ வில் நாட். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? வேர்ப் இருக்குதா? இதில் என்ன வேர்ப்? வர்றது தானே. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். இது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்குது, V1 ஃபார்ம். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படி மெதுவாக பொறுமை அப்படியே சொல்லுங்கள் பார்க்கும். ஹீ வில் நாட் கம். ஹீ வில் நாட் கம். அவன் வரமாட்டான். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஓகேங்க, இப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதியாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான டைம், நல்லா கவனிங்க. இந்த வீடியோவோட முக்கியமே ஒரு நெகட்டிவான கேள்வி வாக்கியம் தான், எப்படி எழுதணும் அப்படின்னு தான். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்? இதோட ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது? கரெக்டுங்க, இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள்? ஆக்சிலரி வேர்ப் வில் இருக்குது, அதுக்கப்புறம் நாட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப். நீங்கள் மேலே பாருங்களேன், அவன் வரமாட்டான் அப்படிங்கிறதுக்கு he will not come இருக்குதா? ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த will not இது ரெண்டையுமே அப்படியே முன்னாடி தூக்கி போட்டு சென்டென்ஸை எழுதணும்னா அதுதான் ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். பாருங்களேன், will not he come, will not he come, அவன் வரமாட்டானா? புரியுதாங்க? ஈஸியாக இருக்குதா? இந்த will not நம்ம சுருக்கி கண்ட்ராக்ட் பண்ணி இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா won't, won't, won't he come, won't he come, அவன் வரமாட்டானா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. இவ்வளோ தாங்க. இதை தாண்டி ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நல்லா கவனிங்களேன். இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. will not, கீழே பாருங்க சென்டென்ஸ் பாருங்க, will not இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க ஸ்ட்ரக்சரில் சப்ஜெக்ட் இருக்குதா? கீழே சென்டென்ஸில் பாருங்க சப்ஜெக்ட்னா he, he இருக்குதா? நெக்ஸ்ட் பாருங்க verb, கீழே என்ன வேர்ப்னா என்னது? கம். இப்போ சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக கரெக்டாக இருக்குதாங்க. இதுதான் 100க்கு 100 சரியான ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை வச்சு நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்னுடைய பேரை வச்சு நான் சொல்லித்தரேன். மகா வரமாட்டான், இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இதை எப்படி கேள்வியாக கேட்கலாம்? நெகட்டிவான ஒரு கேள்வியை எப்படி கேட்கலாம்? மகா வரமாட்டானா? இந்த ரெண்டுக்கும் சென்டென்ஸ் எழுதலாமா? சிம்பிள் தாங்க. நான் சென்டென்ஸ் சொல்கிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். உங்களுக்கு ஒருவேளை இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா மறக்காமல் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன். மகா வரமாட்டான் அப்படின்னா மகா வில் நாட் கம், மகா வில் நாட் கம். இதில் சப்ஜெக்ட்னா மகா, ஏன்னா மகா அப்படிங்கிறது ஒரு நேம், ஒரு பெயரை குறிக்கும். அப்போ இதை நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். will not come, மகா will not come, மகா will not come. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி உங்கள் நேமை சொல்லி will not come சொல்லுங்கள் பார்க்கும். ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வாயை திறந்து மட்டும் பேசினா மட்டும்தாங்க பேசவே முடியும். உங்கள் மைண்டில் பேராகிராஃப் மாதிரி நிறைய நீங்கள் கரெக்டாக
லைட்டாக கூட யோசித்து திங்க் பண்ணி வைக்கலாம். வாயை திறக்கல அப்படின்னா பேசவே முடியாதுங்க. சொல்லுங்கள் பார்க்கும். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பேசிக்கான கிராமர் தாங்க. நான் அவ்வளோ பெருசாலாம் சொல்லியே தரல. இதை விட எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லியே தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சிம்பிளாக தான் சொல்லிக் கொடுக்கேன். நான் சொல்ல உங்கள் மைண்டில் வச்சு அதை அப்படியே வெளியில் கொண்டு வந்துடுங்க. வாயில் அதை கொண்டு வந்துடுங்க. வாயார அதை பேச ஆரம்பிச்சிருங்க. நான் இப்போ என்னோடய பேரை சொல்லி நான் சொல்ல போகிறேன். நீங்களும் சொல்லுங்கள். மகா வில் நாட் கம். மகா வில் நாட் கம். மகா வரமாட்டான். இப்போ இதை நம்ம எப்படி கேள்வியாக கேட்டிருக்கோம்? மகா வரமாட்டானா நெகட்டிவான கேள்வி கேட்டிருக்கோம். எப்படி சொல்லுங்கள் பார்க்கும். நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்கள் பார்க்கும். ஓகே, நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் என் பின்னாடியே சொல்லுங்கள். வில் நாட் மகா கம். வில் நாட் மகா கம். மகா வரமாட்டானா? இதை நம்ம சுருக்கி எப்படி சொல்லலாம்? ஓன்ட் மகா கம். ஓன்ட் மகா கம். மகா வரமாட்டானா? புரியுதாங்க? எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க்குங்க. அவன் போக மாட்டான். அவன் போக மாட்டானா? நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் போக மாட்டான் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அவன் போக மாட்டானா நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்களா? இது நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இந்த ரெண்டுக்கும் இங்கிலீஷில் கிராமர் ஸ்ட்ரக்சர் வச்சு நீங்கள் மறக்காமல் ஆன்சரை காமெண்ட்ஸில் சொல்லணும். மறக்காமல் தயவு செய்து ஆன்சர் சொல்லுங்கள். அதை நீங்கள் உச்சரிச்சும் பாருங்கள், பேசியும் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபைனலாக நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். இங்கே பாருங்களேன். அவள் சமைக்க மாட்டாள். இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இதை நம்ம எப்படி கேள்வியாக கேட்கலாம்? நெகட்டிவான கேள்வியாக எப்படி கேட்கலாம்? அவள் சமைக்க மாட்டாளா? இந்த கேள்வியை நம்ம எப்படி கேட்டிருக்கோம்? நெகட்டிவாக கேட்டிருக்கோமா? சென்டென்ஸ் எழுதலாமா? புரியுதா? ஈஸியாக இருக்குதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு எல்லாருமே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரொம்பவே பேசிக்கான டென்ஸ் கிராமர் தான் சொல்லித்தரோம். இது மற்றவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆர்வப்பட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணி அவங்க கற்றுக்கிடுவாங்க. இப்போ இந்த 2 சென்டென்ஸை நம்ம சிம்பிளாக எழுதலாங்க. இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன? அவள் தான் சப்ஜெக்ட், சமைக்கிறது தான் வேர்பு. இப்போ இந்த 2 சென்டென்ஸை நம்ம எழுத போகிறோம். அவள் சமைக்க மாட்டாள் நெகட்டிவ் சென்டென்ஸ். சப்ஜெக்ட் வில் நாட் வேர்ப். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னு தெரியும், வேர்புன்னு தெரியும். எழுதலாமா? ஷீ வில் நாட் குக். ஷீ வில் நாட் குக். அவள் சமைக்க மாட்டாள். இப்போ இதை நம்ம எப்படி கேள்வியாக கேட்டிருக்கோம்? நெகட்டிவாக அப்படி கேள்வியாக கேட்டிருக்கோம். அவள் சமைக்க மாட்டாளா? எப்படி எழுதலாங்க? இந்த வில் நாட்டை அப்படியே முன்னாடி தூக்கி போட்டுடலாம். வில் நாட் ஷி குக். அவள் சமைக்க மாட்டாளா? இந்த வில் நாட் அப்படியே முன்னாடி தூக்கி போட்டால் அதுதான் ஒரு நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். முடிஞ்சுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம் இருக்குங்க. ராணி சமைக்க மாட்டாள். ராணி சமைக்க மாட்டாளா? இந்த ரெண்டுக்குமே இங்கிலீஷில் என்ன வருது சொல்லிட்டு எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை இப்போவே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ரொம்பவே பேசிக்கான ஒரு 3 சென்டென்ஸ் மட்டும் நான் ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். அவன் படிக்க மாட்டானா? அவள் பள்ளிக்கு போக மாட்டாளா? அவர்கள் அடுத்த வாரம் வரமாட்டார்களா? ரொம்பவே பெரிய சென்டென்ஸ் நீங்கள் நினைக்கிங்களா? சிம்பிள் தாங்க. நீங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். சில நேரங்களில் எனக்கு வரலை, பரவாயில்லைங்க. வராமல் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் தப்பாக தான் எழுதினாலும் பரவாயில்ல. ஆன்சரை இந்த 3 சிம்பிளான சென்டென்ஸ்க்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு அதை சரி செஞ்சு உங்களுக்கு திருத்தி கொடுக்குறேன். இப்போ ஒரு சின்ன பாக்ஸ் தெரியுதாங்க, ஒரு சின்ன பிளேலிஸ்ட் மாதிரி தெரியுதா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கிற 4 டைப்பில் இருக்கிற அந்த சென்டென்ஸை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக பேசிக்லேருந்து நீங்கள் கற்றுக்கலாங்க. ஓகேங்களா? ஓகே, இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன் காய்ஸ். தேங்க்யூ.